வெல்கம் டு அழகு மச்சி சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். மூவிக்குள்ள போவோமா? அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் புதுசா ஒரு தொடக்கம் தொடங்குதுன்னு அர்த்தம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதானே ரியாலிட்டியும் கூட. படத்துக்குள்ள போவோமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அழகான ஒரு கிராமம். அங்கே நம்ம ஹீரோயினும் பயங்கரமான ஒரு கொரியன் ஃபேனா இருக்காங்க. அப்படியே யானையை நீ விட்டுட்டே யானை மேல நின்னே கொரியன் படத்தை டவுன்லோடும் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு 4 பேர் கொரியால இருந்து இந்தியாவுக்கு வராங்க. அது ஏன் வர அப்படிங்கிற பிளாஷ்பேக் தான் நம்மளோட கதையே. ஹீரோயினி ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான ஒரு கொரியன் ஃபேன் ஆயிருப்பாங்க. அந்த ஆசை எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா இவங்கள ஸ்கூல் டிராமால நடிக்க வச்சிருப்பாங்க. எல்லாரும் பாரதியார் இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ இவங்கள ஷென்மகம் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொரியாவுக்கு போய் அங்க நம்மளோட மொழியை பரப்புன ஒருத்தங்க தான். சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அவங்கள ஷென்மகம் அப்படி கூப்பிட்டு அந்த கேரக்டர்லயே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. கொரியாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கறது ஒரு ட்ரீமாவே வச்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு கொரியா பிடிக்குமோ அதே போல அவங்க கூட படிக்கிற மணி அப்படிங்கிற பையனையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட ட்ரீமை சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினிட்டு கேட்கும் போது நான் கொரியா போறதுதான் என் ட்ரீம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயினி வளர்ந்து பெரிய ஆளாறாங்க. ஆனா அப்பவும் தன்னோட கொரியா ட்ரீமை தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பேங்க்ல போய் லோன் கேட்பாங்க. கொரியா போகணும் அப்படின்னு சொல்லி லோன் கேட்பாங்க. அப்ப நான் எந்த ஷூரிட்டி வச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லுவாங்க. அதுக்கு நீ எஜுகேஷன் லோன் மாதிரி கொரியா போய் படிக்கிறதா கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் ஒரு ஐடியா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல அப்படியே போயிட்டு இருக்கும் போது பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக அவங்க அப்பாவை கேட்க வந்திருப்பாங்க. அப்பதான் அவ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா பெரிய பொண்ணானா எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா கொரியா போறதுதான் இவங்களோட பெரிய கனவாவே இருக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா அவர் வச்சிருக்க ஹோட்டல்ல பெரிய ஹோட்டலா மாத்தணும், அவங்க ஹோட்டல்ல பாத்துக்கணும் அப்படிங்கறத அவங்க அப்பாவோட ஆசை. அதுக்காக தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்க வச்சிருப்பாரு. பட் ஆனா இவங்களுக்கு கொரியா போகணும் அப்படிங்கறதுதான் கனவு. என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு பார் சீன் தான் காட்டுறாங்க. இங்க ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி அவங்க கிட்டதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் அந்த சின்ன வயசுல மணின்னு ஒருத்தங்களை பிடிக்கும்ல, அவங்கதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ வீட்டுல பேச போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னும் நான் செட்டில் ஆகல, இப்ப இந்த வேலையை வச்சுட்டு எப்படி நான் கேட்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ல ஹீரோயினியும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறதா இவங்க அப்பா பார்த்துப்பாங்க. இவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு. அவங்க அப்பாவும் கேட்பாரு, ஏன் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வேற வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எப்போ எந்த வேலைக்கு போகணும்னு தெரியும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவான் ஹீரோ. அடுத்து வீட்டுல எல்லாரும் பேசி புதுசா ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துருவாங்க ஹீரோயினிக்கு. கல்யாண பேச்சு சும்மாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இவங்க எல்லாமே சீரியஸாவே எடுத்துக்குவாங்க. இவங்கதான் ஹீரோயினிய பார்க்க வந்திருப்பாங்க, பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாமே சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு ஓகேனா நான் உனக்கு கொரியா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா ஹீரோயின் நோ சொல்லிடுவாங்க. அந்த மாப்பிள்ள என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறேன் அப்படின்னு கீழே போயிட்டு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயின் போய் மணி அவங்க கிட்ட பேசுவான், நீ வீட்டுல பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி பேச முடியும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே எங்க அப்பாவும் வந்துருவாரு. இங்க என்ன பண்ற, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இருங்கப்பா பேசலாம், நீங்க ஏன் அவசரப்படுறீங்கன்னு பேசும்போது ஹீரோயினி எங்க அப்பா நீ வா போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுப்பாரு. பட் ஆனா ஹீரோயினி போக மாட்டாங்க. அப்ப நீ வர யோசிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு எங்க அப்பாவும் போயிருவாரு. இப்ப அந்த மணி அவங்க கூடவே ஹீரோயினி வந்துருவா. பெங்களூர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல தங்கி இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பாவும் குழந்தையா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினியும் அவங்க அப்பா பிரிஞ்சு வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மணி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ கொரியா போ, உனக்கான வேலையை நான் வாங்கி தரேன், இங்க எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, அதனால நம்ம கொரியா போலாம், அங்க போய் நம்ம வேலை பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினி அதுக்கான அமௌண்ட் எங்க இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போறதான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபிளைட் வரைக்கும் வந்த அப்புறமே அவன் வந்திருக்க மாட்டான். இவ்வளவு கால் பண்ணி பாத்துட்டே இருப்பான், அவன் எடுக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சமாளிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினியும் நான் கொரியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணிருப்பா. அப்பதான் அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்பா உன்னை பார்க்க வந்தாரு, உனக்கான லோன் வந்துருச்சுன்னு சொல்லி அமௌண்ட் கொடுக்க வந்தாரு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயினிக்கு புரியும் இது எல்லாமே அப்பாவோட காசுதான் அப்படிங்கறதும், அது எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அவன் வேற ஒரு ஃபிளைட்ல போயிட்டான் அப்படிங்கறதும் தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பக்கம் உடஞ்சு அழுவாங்க. நிறைய தடவை அவனுக்கு போன் பண்ணுவாங்க, ஆனா எடுக்கவே மாட்டான் அவன். ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆனா கொரியால இறங்கிடுவாங்க. ஒரு பக்கமா உடஞ்சு உட்கார்ந்து அழுந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வெளியவும் வருவாங்க.
என்ன பண்றதுன்னே தெரியாம அழுந்துட்டே வருவாங்க. இங்க ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் புக் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ஹீரோயின் இருக்கும். அப்படியே வெளியே வந்து டாக்ஸி எல்லாம் கேட்கறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு கொரியால இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடி எல்லாம் மேஜிக் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடியே மேஜிக் பண்ணி காட்டிட்டு கையில ஒரு ஷீட்டும் கொடுப்பாங்க. அவன் ஒரு மாஸ்க்கும் போட்டு இருப்பான். அதனால யாரு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த ஷீட்டை படிச்சு பார்க்கும் போது அந்த இடத்துலதான் வேர் யூ திங்க் இட் எங்ஸ் இட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஹோப் வரும். சோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்ஸில கேட்பாங்க. அந்த ஹோட்டலுக்கும் போயிடுவாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் உடஞ்சு அழுவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருப்பான். இது வந்து உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச கொரியாக்காவது நீ போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அப்படியே போன் ஒரு பக்கமா தூக்கி போட்டு ஹீரோயினி அப்படியே படுத்துருவாங்க. அப்படியே அடுத்த நாள் எழுந்திரிச்சு வெளியே வருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அங்க எங்கெல்லாம் நடந்துட்டு அப்படியே சோகமா இருப்பாங்க. பழச எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு சரக்கு கடையை பார்ப்பாங்க. அங்க போயிட்டு ஃபுல்லா வாங்கி குடிச்சு அந்த மணிங்கிறவங்க கால் பண்ணு, எனக்கு கால் பண்ணு, இப்பயே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனா கால் எடுக்கவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அப்படியே படுத்துட்டே பாத்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு பக்கமா அழுந்துட்டும் இருப்பாங்க. அப்படியே சைட்ல பாக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேர் கொரியால, அங்க 2 பேர் லவர்ஸ் போல, அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க இருந்து ஹீரோயினி பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே அந்த ஞாபகம் வரும். எப்படி விட்டுட்டு போனால அந்த மாதிரி ஞாபகம் வரும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினி அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வந்தவங்க அவங்கள அப்படியே தடுத்து நிறுத்தி அந்த பையனையும் ஒரு பலாயிரம் ஒரு அரைஞ்சிருவாங்க. அவன் தான் சொல்றான்ல உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைஃப்ல நடந்த கதையெல்லாம் பேசுவாங்க. அப்படியே அந்த பொண்ணோட கண்ணையும் தொடச்சு விட்டுட்டு எதுக்கு அழுவுற கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் பார்த்தா ஜெயில இருப்பாங்க. ஏன்னா பப்ளிக்லயே அடிச்சிருப்பாங்கல்ல. ஜெயில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி பாக்கெட்ல இருக்க காசுலாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்கதான் அந்த கொரியன் பாய் ஒருத்தங்க வந்து இவங்களை கூட்டிட்டு போவாங்க. தெரிஞ்ச பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காமிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லுவாங்க. இனி வந்து சைன் போட்டாதான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வெளியே வருவாங்க. நீ யாரு, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. கொரியன் பாய் வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்க அங்க சண்டை போடுறது பார்த்து காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என் வீடு இங்கதான் இருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டும் கொரியன் பாய் போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயினி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அப்பாவோட காசு எல்லாம் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹோட்டல்ல வேலை வாங்கின லெட்டரோட தான் வந்திருப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அந்த இடமும் ஃபேக்கா இருக்கும். அந்த இடத்துல நிஜமாலே அவ்வளவு பெரிய ஹோட்டலுமே இருக்காது. அப்படியே ஹீரோயினி பார்த்துட்டே வெளியே வருவாங்க. அப்பதான் அந்த கொரியன் பாய் வந்து நான் தான் சொன்னேன்ல அது ஃபேக்கு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுவாங்க. அவங்க 2 பேரும் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினி கேட்பான், எனக்கு காசு வேணும், வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினி வந்து அப்ப நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது அவன் வந்து யூடியூப் பிளாக் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். அதுலதான் ஏர்ன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அந்த கொரியன் பாயும் ஒரு சில வேலையெல்லாம் காமிப்பான். அதுக்கெல்லாம் கால் பண்ணி பேசணும் அப்படிங்கும் சொல்லியிருப்பான். அது இல்லாம ஒரு டிரான்ஸ்லேட்டரும் அவன் கையில கொடுத்திருப்பான். அப்பதான் லாங்குவேஜ் மாத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டர் கையில கொடுத்திருப்பான். தமிழ் சாங் மியூசிக் வாசிப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவா மாறுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் வந்து அந்த கொரியன் பாயும் ஹீரோயினியும் போவாங்க. அப்போ அந்த கொரியன் பாய் வந்து ஒரு இடத்துல மெய்டு வேலை வாங்கி கொடுத்திருப்பான். அந்த வீட்டுல வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வாங்கி கொடுத்திருப்பான். ஹீரோயினும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வயசானவங்களை பாத்துக்கிறது தான் அவங்க வேலை. வீட்டு வேலையும் செய்யணும். அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா மேல ஒரு சத்தம் கேட்கும். அங்க போய் பார்த்தா அவங்க எதுவுமே இருக்காது. அப்படியே அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிருவாங்க. இப்படியே ஹீரோயின் ரொட்டீனும் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு வேலை செய்யுது, அப்படியே சாப்பாடு ஊட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் போயிடும். அப்ப 3வது நாள் சத்தம் கேட்கும் போது ஹீரோயினி அப்படியே போய் கீழே பார்ப்பாங்க. யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சாவி போடுற சந்து இருக்கும்ல, அதுல அப்படியே ஒரு கண்ணோட உருவம் தெரியும். ஹீரோயினி அப்படியே பதறி போயிருவாங்க. அப்படியே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அதுதான் திடீர்னு ஞாபகம் வரும். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பாங்கல்ல, அப்ப வந்து மேல எல்லாம் மியூசிக் வச்சுட்டு இருப்பாங்க. சத்தத்தை கேட்டு ஹீரோயினி அப்படியே அதே டென்ஷன்ல போய் எதுக்கு மியூசிக் வைக்கிறீங்க, சவுண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே பயந்துட்டே போவா. என்ன சவுண்டா இருக்கும், ஒரு வேலை பேயா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலயே போவா. அடுத்த நாள் போயும் வேலை செய்வா. அதே மாதிரி எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக ஊட்டி விட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கீழே போய் மத்த வேலைதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கீழே போயிருப்பா. அதே மாதிரி மறுபடியும் மேல ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோயினுக்கு டவுட் வரும். அதுக்கப்புறம் போயிட்டு டக்குன்னு கீழே எல்லாம் பாப்பாங்க, யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கதவு திறந்து பார்த்தா அந்த வயசானவங்க படுத்திட்டு இருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க நல்லாதான் இருப்பாங்க. சும்மா எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக அவங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அவங்களும் ஷாக் ஆயிருவாங்க. இப்ப என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு இதை என் பையன்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னா நீ வீட்டுல இருந்து திருடிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு இப்ப வேலையும் முக்கியமாச்சு. அதனால எதையும் சொல்லி இருக்க மாட்டா. இவங்க 2 பேருமே சேர்ந்து வெளியே சுத்துவாங்க ஜாலியா. 2 பேரும் ஷாப்பிங் போறது, வெளியே போறது, அழகா சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி பார்க்கவே நல்லாவும் இருக்கும். கொரியன் பாய்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து சுத்துவாங்க, போட்டோ எடுப்பாங்க.
எல்லாம் ஷாப்பிங் போவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜாலியா. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினி வந்துட்டு எங்க அப்பா வீட்டுல போன் பண்ணி கேட்டுட்டு இருப்பான் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கிட்ட பேச மாட்டா, பட் ஆனா அங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோகமா ஆயிரும். அப்பாவோட காசை எப்படியாவது திருப்பி தந்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நாள் அப்படியே அந்த பாட்டியும் ஹீரோயினையும் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பையன்கிட்ட எதுவுமே சொல்லாம ஏன் படுக்கையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், அதை வச்சுதான் இவங்களை படிக்க வச்சோம், இவங்களை பெரிய ஆளாக்குனோடனே நாங்க அதை ரன் பண்ணணும், நாங்க வாழணும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் இறக்கவும் நாங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களையும் பேர பசங்களையும் பாத்துக்கிறது மட்டும்தான் எங்க வேலையை வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கல, அதனால நான் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல நான் யாரையுமே எதிர்பார்க்காம நானா என் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு என் காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன் வயசான காலத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி எமோஷனலா போகும். ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த ஹோட்டலை ரன் பண்ணணும், திரும்பி எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பசங்க வந்து எடுத்திருக்க மாட்டாங்க, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோயினிக்கு ஒரு தாட் வருது, நாமளும் ஊர்ல வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரன் பண்ணணும் தானே அப்பா நினைச்சாரு, நம்ம 2 பேரும் ஏன் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இவங்கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அந்த பாட்டியும் சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அப்ப அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சின்னதா ஒரு நகை இருக்கும், அதை கொடுப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த பாட்டி அதை வாங்கிக்க மாட்டாங்க, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இப்ப அந்த கொரியன் பாய், அந்த பாட்டி, ஹீரோயின் 3 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு ஹோட்டல் தேடுவாங்க. எந்த இடத்துல ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அங்க எங்கன்னு தேடும் போது நிறைய இடத்துல கிடைக்காது. பட் கடைசியில ஒரு இடத்துல ஹோட்டல் கிடைக்கும். அதையே வந்துட்டு ரீஓபன் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் வருவாங்க, நீங்க எப்படி ரெண்ட் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங்ல ஹீரோயினி அடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே போலீஸ் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன சொல்லிட்டு போயிருவாங்கன்னா, எப்படியாதான் 4 பேர் அடிச்சு கூட காசு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சொல்லிட்டு போயிருவாங்க. அடுத்தது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு, ஹோட்டல்ல கிராண்டா ரீஓபன் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. நான் தானே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியன் பாய் சொல்லிருப்பான். இல்ல அதை தாண்டி எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. அது யார் யாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்காக அடிச்சிருப்பால அந்த பொண்ணும் வருவாங்க. அதே போல அந்த மேல ட்ரம்ஸ் வாச்சிட்டு இருந்த அந்த 2 பசங்களும் வருவாங்க. அந்த தமிழ் சாங் வச்ச அந்த பையனும் வருவான். இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா இருப்பாங்க. அது இல்லாம அந்த போலீஸும் வந்திருப்பான். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஹோட்டல் சூப்பரா போகுது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அண்ட் போக போக அதிகமான கிரௌடும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வேலை பண்றவங்க, அந்த பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னு சொல்லி எங்க அப்பா ஹோட்டல்ல செய்யற பூண்டு சாப்பாடையும் செஞ்சு அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அண்ட் அதுவும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ஃபேமஸா ஆக்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சாப்பாடு ஃபேமஸா போகிறதும் எல்லாரும் ஹோட்டலுக்கு வர்றதும். இப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் கொரியன் பாயும் ஒரு நாள் 2 பேர் நடந்துட்டு வருவாங்க. அப்ப அவனோட யூடியூப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நான் இவங்க முன்ன மாதிரி எல்லாம் போல, எதுவுமே டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து மத்தவங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க மியூசிக் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பாடுறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஏன் ஒன்னா ஒரு கேங் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே சந்தோஷமா இனிமேல் நம்ம ஹோட்டல் 7 மணிக்கு முடிஞ்சோடனே இங்கே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பும் போவாங்க. அங்க போய் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வாய்ஸ் ப்ராசஸ்க்காகவும் மியூசிக்காகவும் நீங்க எல்லாருமே ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஊர்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க, அந்த மணிங்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதோட நம்ம கேஸையும் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயினி சொல்லிடுவான். அப்படியே இவங்க ப்ராசஸ் பண்ண எல்லாத்தையும் யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. டே பை டே இவங்களுக்கான குரோத்துமே அதிகமாயிட்டே இருக்கு. யூடியூப்ல எல்லாருமே வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க, மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க எல்லாருமே. ஒரு நாள் ஹோட்டல்ல நார்மலா எப்பயும் போல டே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த பாட்டியோட பையனே கடைக்கு வந்துடுறாங்க. பாட்டி எல்லாம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க, இவங்க எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொண்டு வந்து சாப்பாடையும் வைப்பாங்க. ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த பையன் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்ட உடனே வந்து கண்டுபிடிச்சிருவான், இது நம்ம அம்மா ஃபுட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினியும் அந்த பாட்டியும் ஒளிஞ்சுப்பாங்க உள்ள. பட் ஆனாலும் நீங்க அம்மா மாதிரி அந்த சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் உடனே கிளம்பிடுவான். வீட்டுல போய் பார்க்கலாம் நம்ம அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு வெளியே போவான். அப்ப ஹீரோயினி அந்த பாட்டி அதே மாதிரி ஒரு சைட்ல வண்டி எடுத்துட்டு சீக்கிரமா அவன் பையனுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு எப்படியோ போய் உள்ள படுத்துருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மியூசிக் சான்ஸ் கிடைக்கும், பெரிய கம்பெனில இருந்து கிடைக்கும். சோ இவங்க எல்லாமே அதை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்பதான் இவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் எங்க அப்பாவுக்காக ரிட்டர்ன் பண்றதுக்காக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாமே அந்த பாட்டி கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் வந்துட்டு உனக்கு அப்பாவுக்காக தானே சேர்த்துனேன், அதை எப்படி நீ இப்ப இவங்களுக்காக பண்ணலாம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல என் பணம் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு மாதிரி. இந்த பாட்டியும் தப்பா புரிஞ்சுட்டு என்ன இருந்தாலும் அவகாசம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப வந்து டிரான்ஸ்லேட்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ஹீரோயினி காட்டுவாங்க. இங்க நான் வந்தது அந்த ரீசனுக்காக தான், பட் இவங்க எல்லாருமே எனக்கு முக்கியம் தானே, இவங்க எல்லாருக்காகவும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலா பேசுவாங்க. அப்படியே அந்த பாட்டியும் ஒரு செகண்ட் எமோஷனல் ஆகி ரெண்டு பேரும் ஒரு ஹக் பண்ணிட்டே அழுவாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப பேக்ல அமௌண்ட்டை வாங்கிட்டு ஹீரோயினி வருவாங்க. அப்பதான் இங்க பையன் உட்காந்துட்டு இருப்பான். வாஷன்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கொடு அப்படின்னு சொல்லுவான். இவன் ஹீரோயினே எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அப்படி கையில வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அப்ப பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு எப்படி எதுவுமே சொல்லாம பேக் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பணத்தை எடுத்து பார்த்துட்டு என் பணத்தை திருடி போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல மேம் அது என்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. அப்பதான் இவங்க வந்து அந்த பாட்டி எந்திரிச்சு வருவாங்க. இவங்க எப்படி ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பாட்டி படுத்துட்டு தானே இருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, இல்ல இது அவளோட பணம், அது அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்லும் போது எல்லாரும் அப்படி ஷாக் ஆயிருவாங்க. அப்ப இவ்வளவு நாள் நீ நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஆமா நான் வந்துட்டு இவளுக்கு படுக்கையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் என் ஹோட்டல்ல திறக்கணும்னு தானே நினைச்சேன், நீங்க ஏன் அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினிய வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லுவான். அந்த பாட்டி அந்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த பாட்டி அப்படியே ரொம்ப எமோஷனலா என் பையன் கிட்ட பேசுவான். நான் இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்தேன்ல அந்த ஹோட்டல்ல ஏன் மூடுனீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு நான் மறுபடியும் போய் அந்த ஹோட்டலை திறக்கணுமா அப்படின்னு எங்க பையன் பேசுவான். ஒரு மாதிரி பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆகி கத்திடுவாங்க. கத்தினோடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துருவாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படியே அழுவாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோயினே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பின்னாடியே ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாங்க. ஆனா அவங்க பையன் அலோவே பண்ண மாட்டாங்க. நீ பார்க்க கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்டு காலெல்லாம் விழுந்து நான் ஒரே ஒரு தடவை மட்டும் பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதனால சரின்னு சொல்லி அவன் ஓடுவான். அப்படியே உள்ள போய் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா பேசுவாங்க ஹீரோயினி. அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பாட்டியோட கண்ணுல இருந்தும் தண்ணி வரும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துருவாங்க ஹீரோயினி. அப்படியே வெளியே வந்து கத்தி அழுந்துட்டே வருவாங்க. வெளியே வந்து அப்படியே அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும். அப்பதான் எங்க அப்பா அம்மா இருந்த ஊர்ல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எல்லாத்தையும் கேம்ப்ல தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்ப்பாங்க. நியூஸ் பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்படியே உடனே கிளம்பி வந்துருவாங்க இந்தியாவுக்கு. இங்க வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் ரொம்ப நேரம் தேடுவாங்க. அங்க உள்ள இருக்கவங்க எல்லாத்துலயும் தேடி போய் பார்க்கும்போது எங்க அப்பா அம்மாவை பார்ப்பாங்க. அப்படியே ஷாக் ஆகி போய் ரெண்டு பேத்துக்கு முன்னாடியே அழுந்துட்டே நிற்பாங்க. அப்படியே அடுத்த நாள் போகும். அப்ப வந்து எங்க ஊர்ல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பேசுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டப்ப ஊர்லயே இல்ல, நமக்கு அம்மா அப்பா கேம்ப்ல தங்க வச்சதும் வந்து அந்த மணிங்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பண்ணி சொல்லுவான். அந்த மணி வந்துட்டு போன் பண்ணிட்டே இருப்பான் ஹீரோயினுக்கு. இங்க வந்த அப்புறம் போன் பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாள் பின்னாடி வந்து ஹீரோயினிட்டு பேசுவான். நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்பதான் சொல்லுவான், நாம செஞ்சதெல்லாம் நீ மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதை நான் மன்னிக்க சொல்லியும் கேட்க மாட்டேன், எனக்கே தெரியும் அது தப்புதான், நம்ம திரும்பி சேர்ந்து வாழலாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன், நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சுதான் உனக்கு கூப்பிட்டேன், அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினையும் சொல்லுவான், எனக்கு ஒண்ணு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. ஏன்னா ஹீரோ இவனால தானே எல்லாமே நடந்திருக்கும், இங்க எல்லாமே மாறி இருக்கும், அதனால தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அடுத்த சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு மேஜிக் பண்ணி வேர் யூ திங்க் இட் எண்ட்ஸ் இட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் கையில கொடுத்துருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட கொரியன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கால்ல வந்துட்டு அவன் பேசியிருப்பான். அப்பதான் பின்னாடி அந்த மாஸ்க பாத்திருப்பான். ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இந்த சைட் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த தமிழ் மியூசிக் வாசிப்பாங்க. அப்பதான் தெரியும் இந்த கொரியால இருந்து 4 பேரும் வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லாரும் ஹாப்பியா சிரிச்சுட்டே வருவாங்க. பின்னாடியே அப்படியே அந்த கொரியன் மாயும் ஸ்மார்ட்டா வருவாரு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த சீனை காட்டுவாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் வீட்டுல சாப்பிடுறாங்க. அந்த கிராமத்துல எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியா சுத்துறாங்க. அப்பதான் என்ன சொல்லிருப்பாங்க ஹீரோட அப்பா அப்படின்னா, எல்லாருமே அங்கிள் இவங்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, அங்கிள் ஹீரோயினி அங்கேயே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உன்னோட விருப்பம் என்னமோ அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் சொல்லி, அது மட்டும் இல்லாம நீ எனக்கு காசு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னியாமே அம்மா கிட்ட, அதை விட நான் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா போக மறுபடியும் அடுத்த சீன்ல கட் பண்ணா ஹீரோயினி வந்து மறுபடியும் கொரியாக்கே போயிருப்பாங்க. அங்க போய் அந்த பாட்டியோட வீட்டை பார்ப்பாங்க. ஆனா அது க்ளோஸ்ல தான் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அடுத்த சீன்ல ஹீரோயினி அப்படியே கீ எடுத்துக்கிட்டே ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டல் ரீஓபன் பண்ணி அப்படியே அதை ஒரு மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்துட்டு அந்த பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த கொரியன் பாய் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரை கையில கொடுப்பாங்க. அந்த பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலா அந்த பாட்டி இப்ப இருக்க மாட்டாங்க, இறந்திருப்பாங்க. ஆனா அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க, உன் கூட இருந்த டேஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, என்னோட இறுதி நாட்களை என்னை இவ்வளவு அழகா மாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட ஹோட்டலை திருப்பி ஓபன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் ஆசையை நிறைவேற்றினதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலா பேசியிருப்பாங்க. ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி அழுந்துட்டு பழச எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க ஒரு தடவை. அடுத்த நாள் அப்படியே ஹோட்டல ஓபன் பண்றாங்க. அப்படியே ஓபன் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, எதுவுமே இல்லாம வந்த எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே படத்தோட லாஸ்ட்லயும் சொல்லியிருப்பாங்க, எங்க நீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் இந்த வாழ்க்கையோட தொடக்கமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த மூவியோட கான்செப்டாவும் இருந்திருக்கு, ரொம்ப அழகாவும் இருந்துச்சு.